வானதி, எனக்கு நடந்தது எல்லாமே தெரியும். அம்மா நீ இப்ப எங்க இருக்க அது மட்டும் சொல்லு. இது மாமா, நான் ஹாஸ்பிடல் பக்கத்துல. மாமா இந்தாங்க சார். வானதி விடுங்க சார், என்ன விடுங்க. நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. இதுல இருக்கிறது மருந்துதான் சார். இத கொண்டு போய் என் மாமாவை காப்பாத்தணும். தயவு செஞ்சு என்ன விடுங்க. சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காத. எதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து சொல்லு. மா பொட்டியை வாங்க. ஓகே சார். ஐயோ குடுமா. இல்ல குடு. விடுங்க சொல்றேன்ல. வேணுமா குடு. விடுங்க. இந்தாங்க சார். வானதி ஹாஸ்பிட்டல் கிட்ட வந்துட்டேன்னு சொன்னா, ஆனா பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு போன் கட் ஆயிருச்சு. ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டாளா? சரி, நம்ம போய் என்னன்னு பாப்போம். வானதி, வானதி, வானதி. ஓம் சக்தி. ஓம் சக்தி பராசக்தி. அண்ணி, இதோட 1008 கூட முடிஞ்சிருச்சு அண்ணி. அம்மா, நேத்தி கடை நல்லபடியா முடிஞ்சிருச்சு. என் புருஷனை நீதான் காப்பாத்தணும். மேடம், மேடம், மேடம் என்னாச்சு உங்களுக்கு? மேடம், சிஸ்டர், இவங்க மயக்கம் ஆயிட்டாங்க. உடனே டாக்டர் கூப்பிடுறீங்களா? சரி, ஓகே. மேடம், மேடம். சார், ஆம்புலன்ஸ்ல போதைப்பொருள் கடத்தின பொண்ணை பிடிச்சாச்சு சார். போதைப்பொருள் எதுவும் அந்த பொண்ணுகிட்ட இருந்துச்சா? அந்த பொண்ணு கையில ஒரு பாக்ஸ் இருக்குது சார். முதல்ல அதை ஓபன் பண்ணி பாரியா? ஓகே சார். கையை விடுங்க சார். அந்த பாக்ஸ் கொடு. சார் வேண்டாம் சார், திறக்காதீங்க சார். சார் வேண்டாம் சார். நீ போய் மாமா. சார் அவரை பிடிக்க தானே போறீங்க? மாமா ஹாஸ்பிடல் தான் போறாரு. நானே உங்களை கூட்டிட்டு போறேன், வாங்க. நான் தான் ஏற்கனவே அதிகமா ரத்தம் எடுக்க வேணாம்னு சொன்னேன்ல, அதான் மயங்கிட்டாங்க. உடனே ரத்தம் எடுக்கிறத நிறுத்திட்டு ட்ரிப்ஸ் ஏத்துங்க. ஓகே டாக்டர். நர்ஸ், முதல்ல பல்ஸ் செக் பண்ணுங்க. டாக்டர் நார்மலா தான் இருக்கு. டாக்டர், பேஷண்டோட நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. வெளியில அவங்க ரிலேஷன் கிட்ட சொல்லிடுங்க. ஓகே டாக்டர். சொல்லுங்க டாக்டர். அந்த பொண்ணு கொடுத்த ரத்தம் முடிய போகுது. இன்னும் 2 நிமிஷம் தான். அதுக்குள்ள அந்த மருந்து வரணும், இல்லைன்னா அவரை காப்பாற்ற முடியாம போயிடும். பாத்துக்கங்க. ஐயோ, என்னடா டாக்டர், இந்தா டாக்டர் அந்த மருந்து. ஓகே. கரிகாலா, என்னப்பா ஆச்சு? போலீஸோட வரா? குணசேகரா,
என்னமாச்சு? என்ன போலீஸோட வந்திருக்க? சார் என்ன இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா, பூஜை நல்லபடியா முடிஞ்சது. நீங்க வேண்டுனது நல்லபடியா நடக்கும். டாக்டர், கரெக்டான நேரத்துல மருந்து கொடுத்ததுனால அவரை எங்களால காப்பாற்ற முடிஞ்சது. இனிமே ஒரு பிரச்சனையும் இல்ல. இஸ் ஆல் ரைட். ரொம்ப நன்றி டாக்டர். நந்தினி எங்க இருக்கா டாக்டர்? டாக்டர், நந்தினி அளவுக்கு அதிகமா அவங்க உடம்புல இருந்து ரத்தம் எடுத்ததுனால அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க, மயங்கிட்டாங்க, இன்னும் கண்ணு முழிக்காம இருக்காங்க. ஒருத்தருக்கு ஆபத்து வர அளவுக்கு ரத்தம் எடுப்பாங்க? இதுல எங்க தப்பு எதுவும் இல்ல. நந்தினிக்கு இப்படி ஆனதுக்கு காரணமே நந்தினி தான். என்னாச்சு? ஒன்னும் ஆகாதுமா, நான் சொல்றேன்ல, அமைதியா இருங்க. நீங்க பயப்படாதீங்க, ஒன்னும் ஆகாது, பயப்படாதீங்க. சிஸ்டர் சீக்கிரம். மாமா, நீங்க பயப்படாதீங்கம்மா, ரத்தம் ஏத்துனா எல்லாம் சரியாயிடும். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. இங்க பாருங்க, உங்க உடம்புல இருந்து அளவுக்கு அதிகமா ரத்தம் எடுத்திருக்கோம். அதனால உங்களுக்கு எப்போ மயக்கம் வந்தாலும் எங்க கிட்ட உடனே சொல்லிடுங்க. ரத்தம் எடுக்கிறத நிறுத்த சொல்லிடுறேன். ஓகே டாக்டர். ரத்தம் கொஞ்சம் தான் எடுத்திருக்காங்க, ஆனா அதுக்குள்ள லைட்டா தலை சுத்துது. உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இல்லைல்லம்மா? தலை சுத்துதுன்னு சொன்னா நம்ம கிட்ட இருந்து ரத்தம் எடுக்கிறத நிறுத்திடுவாங்க. அப்புறம் மாமா உயிரை காப்பாற்ற முடியாம போயிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை டாக்டர். அம்மா, இவங்களுக்கு மயக்கம் வந்துருச்சு போல. இவங்க அன்கான்சியஸ் ஆயிட்டு இருக்காங்க. முதல்ல பிளட் எடுத்தது போதும், நிறுத்துங்க. ஓகே டாக்டர். அதுக்கப்புறம் அவங்க நார்மல் ஆயிடுவாங்கன்னு நினைச்சோம், ஆனா இன்னும் மயக்கத்துல தான் இருக்காங்க. இப்போ நாங்க ட்ரிப்ஸ் போட்டிருக்கோம், நீங்க ஒன்றும் பயப்பட வேணாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க ரெக்கவர் ஆயிடுவாங்க. டாக்டர், நான் பார்க்கலாமா? அவங்கள வேற ரூமுக்கு தான் மாத்திருக்கோம், நீங்க போய் பாருங்க. நான் போய் பார்த்துட்டு வந்தேன். போய் பார்க்கலாம். கடவுளே, நீதான் துணையா இருக்கு. சொல்லுங்க மாமா, என்னாச்சு? என்னத்தம்மா சொல்றது? நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. எல்லாமே நமக்கு எதிராக நடந்துட்டு இருக்குமா. நம்ம என்னமோ மாட்ட போறது உறுதிதாம்மா. என்ன மாமா இப்படி சொல்றீங்க? என்னாச்சு? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். நீ சொன்ன மாதிரியே அருள் என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவனை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிச்சேன். பெரியப்பா ரூம்ல இருக்கிற டூத் பேஸ்ட்ல விஷத்தை கலக்கணும்னா பெரியப்பா ரூம்குள்ள போற அளவுக்கு அவன் நம்ம வீட்டுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவனா இருக்கணும். ஈபிக்காரன், கொரியர்காரன் இவங்கெல்லாம் வீட்டுக்குள்ள வரைக்கும் கண்டிப்பா வர முடியாது. அப்ப வீட்டுக்குள்ள வரணும்னா பால்காரன் பால் ஊத்த வரலாம், அதை விட்டா பூக்காரி வரலாம். நம்ம சிசிடிவில பார்த்த எல்லாரையும் போய் விசாரிப்போம். அப்படி விசாரிச்சாவது பெரியப்பாக்கு யாரு இப்படி பண்ணதுன்னு ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும். சரி, போய் விசாரிப்போம். அருள் ஒரு 4 பேரை சந்தேகப்பட்டு லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கிறான். அதுல உன்னோட பேர் இருக்குமா?
அருள் இங்க வந்துட்டான், நான் கூப்பிடுறேன் மாமா. கனகா இருமா, அட போன வச்சிடாதம்மா, சொல்றத கேளு. ஏம்மா கனகா, உள்ள வா. வா அருள். என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அது பூ கட்டிட்டு இருந்தேன். அம்மா, ஏன் இவ்வளவு வேர்க்குது? என்ன பார்த்தா பயமா இருக்கா என்ன? பயமா? உன்னை பார்த்து நான் ஏன் பயப்படணும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வெயில் காலம்ல, அதான் கொஞ்சம் வேர்க்குது, வேற ஒண்ணும் இல்ல. வேர்க்குதுன்னா ஃபேன் தான் இருக்கு, ஃபேன் போட்டுக்க வேண்டியதுதானே? ஃபேன் போட்டா உதிரி பூலாம் பறக்க ஆரம்பிச்சிரும்ல. பூவெல்லாம் பறக்க கூடாதுன்னு தான் ஃபேன் போடல. இதோ இப்ப போடுறேன். என்ன அருள், திடீர்னு என் வீட்டுக்கு வந்திருக்க? ஏன் வரக்கூடாதா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீலாம் என் வீட்டுக்கு வருவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அதான் கேட்டேன். நீங்க கேக்குறது ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனா வீட்டுக்கு வந்தவங்களுக்கு டீ காஃபி எதுவும் தர மாட்டீங்களா? தரேன். போய் ஸ்ட்ராங்கா ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வாங்க, போங்க. பயந்த மாதிரியே வீட்டுல ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு தேடுறானே இவன். அருள், உனக்கு என்ன மாதிரி டீ வேணும்? நீங்க விஷம் மாதிரி டீ போட்டா கூட எனக்கு ஓகே தான். என்ன இப்படி சொல்றேன்னு பயந்துட்டீங்களா? நீங்க எப்படி டீ போட்டாலும் எனக்கு ஓகேன்னு சொன்னேன். சரி, ஏன் நீ நின்னுட்டே இருக்க? உட்காரலாமே. இல்ல இல்ல, இருக்கட்டும். முதல் முறையா உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். நீங்க டீ போட்டு கொண்டு வர வரைக்கும் நான் அப்படியே சும்மா உங்க வீட்டை சுத்தி பார்த்துட்டு இருக்கேன். நீங்க உள்ள போங்க, போய் டீ போட்டு எடுத்துட்டு வாங்க, போங்க. நான் போறேன். ஆனா வீட்டுல சுத்தி பார்க்க என்ன இருக்கு? நானே ஒன்னும் இல்லாதவ. ஒன்னும் இல்லைன்னா எதுக்கு தயங்குறீங்க? வீட்டுல தப்பா எதுவும் இல்லைல்ல? தப்பாவா? தப்பா என்ன இருக்க போகுது? அதெல்லாம் எதுவும் இல்ல. அப்ப இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்காம போய் டீ போட்டு எடுத்துட்டு வாங்க. போட்டு தரேன். எப்படி இவனுக்கு ஏன் மேல சந்தேகம் வந்துச்சு? எப்படியாவது இவனுக்கு சீக்கிரம் டீ போட்டு கொடுத்து இவனை வீட்டை விட்டு அனுப்பிடணும், இல்லைன்னா நான் மாட்டிக்குவேன். அருள், இந்தா. என் வீட்டுல ஏதாவது தேடுறியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உங்க வீட்டுல நான் என்ன தேட போறேன்? ஆனா சின்ன வீடா இருந்தாலும் வீடு நல்லாதான் இருக்கு. ஐயோ, பாம்பு விஷ பாட்டில் அங்கதான் இருக்கு, அதை பாத்திரக்கூடாதே. இந்த கூட ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ, அதை பார்த்தா அவ்வளவுதான். அதை இவன் பாத்திரக்கூடாதே. இனி தப்பிக்க வர வழியே இல்ல. நான் தப்பிக்கணும்னா இவனை கொண்டுதான் ஆகணும். இதனால வர பிரச்சனையை அப்புறம் பாத்துக்கலாம்.
என்ன இது? ஏம்மா, என்னம்மா இது? ஐயோ, என்னம்மா பாயாசத்துல விஷத்தை ஊத்துற? இது சாதாரண விஷம் இல்ல மாமா, கட்டுவிரியன் பாம்பு விஷத்துல இருந்து எடுக்கிற நாட்டு மருந்து. என்ன இது சொல்லுங்க. அது அது வந்து பூ வாடாம இருக்கிறதுக்கு இதுதான் பூ மேல கொஞ்சம் தெளிச்சு விடுவேன். பூ வாடாம இருக்க இப்படி ஒண்ணு இருக்கா? ஆமா ஆமா. சரி, நான் வந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்புறேன். நான் இப்ப எதுக்கு வந்தேன்னா, நீங்க எனக்காக ஒரு விஷயம் பண்ணணும். என்ன பண்ணணும்? இது சுந்தரத்தை படுத்த படுக்கையாக்க நான் விஷம் கலந்த பேஸ்ட் ஆச்சே. இதுல உள்ள பேஸ்ட் எடுத்து நீங்க உங்க பல்லு விளக்கணும். இந்த பேஸ்ட்ல விஷம் கலந்தது கனகாவா இருந்தா, இதுல விஷம் இருக்கிற விஷயம் தெரிஞ்சு கனகா பல்லு விளக்க மாட்டா, நம்ம கிட்ட மாட்டிக்குவா. அப்படி கனகா விளக்கலன்னா, இந்த பேஸ்ட்ல நான் பல்லு விளக்குனா நானும் அந்த ஆளு மாதிரியே கை கால் இழுத்துக்கிட்டு படுத்துருவேனே. எனக்கு ஒன்னும் புரியல, எதுக்கு நான் இப்ப பல்லு விளக்கணும்? விளக்குனதுக்கு அப்புறம் விளக்கமா சொல்றேன். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் விளக்குங்க. இல்ல, நான் காலையிலேயே பல்லு விளக்கிட்டேன். பரவாயில்ல, எனக்காக இன்னொரு முறை விளக்குங்க. எனக்கு புரியல, நான் ஏன் பல்லு விளக்கணும்? ஏன் விளக்குனா என்ன? காலையில பல்லு விளக்கிட்டா திரும்ப பல்லு விளக்க கூடாதா என்ன? இந்தாங்க விளக்குங்க. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? விளக்குங்க. இப்ப பல்லு விளக்குவீங்களா மாட்டீங்களா? சரி, விளக்குறேன். ஏன் முன்னாடி விளக்க சொன்ன? பிரஷ். சரி இருங்க, நானே எடுத்துறேன். வேற வழியே இல்ல, இவனை கொன்னாதான் நாம தப்பிக்க முடியும். பேஸ்ட் கொடுங்க. கொடுங்க. இவன் என்னையே பார்த்துட்டு இருந்தா கத்தி எடுத்து குத்தும் போது என் கையை பிடிச்சிருவானே, என்ன செய்யறது? விளக்குங்க. தண்ணி வேணும். அது என்ன தண்ணி? அது பூ கட்டுற நாருக்காக வச்சிருக்கேன். ஓ, பரவாயில்ல. என்ன இது குத்திடலான்னு பார்த்தா குத்தவே முடியல. இனி வேற வழியே இல்ல, பல்ல விளக்கிதான் ஆகணும். தண்ணி வச்சிருக்கேன், பல்லு விளக்குங்க. வேண்டாம், நிறுத்துங்க. வேணாமா, இவ்வளவு நேரம் பல்ல விளக்கு விளக்குன்னு சொல்லிட்டு இருந்த, இப்ப என்னமோ வேண்டாங்கிற. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அந்த காரணம் உங்களுக்கு தெரிய வேண்டாம். இவ்வளவு இல்ல, அப்போ வேற யாரா இருக்கும்? நல்ல வேலை, எப்படியோ தப்பிச்சிட்டேன். சரி, நான் வரேன்.
ஜென்மத்துக்கும் கடன் பட்டிருக்க நந்தினி. உன் மனசெல்லாம் யாருக்குமே வராது. நீ மட்டும் இன்னைக்கு இல்லைன்னா எங்க அப்பா எனக்கு இல்லாமலே போயிருப்பாரு. எங்க அப்பாவுக்காக நீ பண்ண தியாகத்தை வேற யாருமே பண்ண மாட்டாங்க. நான் உன் இடத்துல இருந்திருந்தா கூட நான் இப்படி பண்ணிருப்பானு கூட தெரியல. ஒருவேளை நான் அப்படி பண்ணியிருந்தா கூட பெத்த புள்ள அப்பாவுக்காக பண்றது பெரிய விஷயம் இல்லதான். ஆனா நீ பண்ணது பெரிய விஷயம். அதிகமா ரத்தம் கொடுத்தா உன் உயிரே போயிடும்னு தெரிஞ்சும் எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்க. இதுல உனக்கு என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனா நீ எதை பத்தியும் கவலைப்படாம எங்க அப்பா தான் முக்கியம் நினைச்சிருக்க. இந்த உலகத்திலேயே எங்க அப்பா தான் எனக்கு ரொம்ப முக்கியம். இப்ப எங்க அப்பா உயிரோட இருக்காருன்னா அதுக்கு நீ தான் காரணம். இதுக்காக நான் உனக்கு திருப்பி என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல. உன் உயிரை பணைய வச்சு எங்க அப்பா உயிரை காப்பாத்திருக்க. இதை நான் சாகிற வரைக்கும் மறக்க மாட்டேன். அந்த நன்றி கடனோடையே நான் எப்போ உன் கூடவே இருப்பேன். கரிகாலா, நந்தினி. மாமா நல்லா இருக்காருல்ல? நல்லா இருக்காரு நந்தினி. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு.